மகளாய், தோழியாய், சகோதரியாய், தாயாய், மனைவியாய், இன்னும் பாட்டியாய் எல்லாரும் இருப்போங்க. எல்லா பெண்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லா ஆண்களுக்கும், எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆண்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ நம்ம நல்லா இருந்தால் நம்ம மொத்த குடும்பத்தையுமே நம்ம நல்லா வச்சுக்க முடியும். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம். நான் வந்து இதுக்கு முன்னாடி 4 தடவை வந்திருக்கேன். இது 5வது முறை வர்றேன். ஸோ ஒவ்வொரு முறை ஒவ்வொரு அனுபவம். முதல் முறை வரும்போது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடினா நமக்கு பொறுப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்கும், நம்மளுக்கு வசதி இருக்கும், இருக்காது, அப்படிலாம் இருந்ததுனால ட்ரெயினில் வந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு பூனே வந்து பூனேலேருந்து மாறி அப்படிலாம் வந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அதுக்கப்புறம் ஒரு தடவை கார்லேயே வந்தேன். மும்பை வந்து இன்னொரு 3, 4, 5 ட்ரிப்பு வந்துட்டேன். பட் எல்லா முறையும் பாபா அழைச்சதுனால மட்டும்தான். அந்த பாபாவோட அழைப்பு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்துட்டு இருக்காங்க. பட் நான் இப்போ ஒரு 5 இயர்ஸாக தான் வர்றேன். இப்போ நினச்சிருக்கேன் வருடம் கண்டிப்பாக பாபா என்னை அழைக்கணும் அப்படின்னு. அதாவது இங்கே வர்றது வந்து சொல்லுவாங்கல்ல, திருப்பதிக்கு வந்து பெருமாள் அழைச்சாதான் போக முடியும்னு. அது மாதிரி பாபா வந்து நம்மளை கூப்பிடணுன்றதான் எப்படியும் கூப்பிடுவார். ஸோ அப்போ நான் வந்து என்னோட சொந்தக்காரர் ஒருத்தர் ரெகுலராக கூப்பிட்டு வர்றாரு எவ்ரி இயர். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து எப்போவுமே 4 நாளும் வந்து ஷீரடியில் மட்டுமே இருப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ 4 டேஸும் ஷீரடியில் இருந்தோம். காலையில் தர்ஷன் போவோம், வருவோம், சாப்பிடுவோம், திருப்பி மத்தியானம் தர்ஷன் போவோம். இப்படியே 3-4 நாள் அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த தடவை நான் அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், சரி இந்த திரியம்பகேஸ்வரர் கோவில் இதுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் நாசிக்கெல்லாம், அதனால் அதுக்கு அரேஞ்ச் பண்ணலாமான்னொன்னே அந்த டீமில் யாரும் ரெடியாக இல்லை. அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அவன் தான் வந்து சாய்ராம் ஹாலிடேஸ் கொடுத்தான். ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதனால் சாய்ராம் ஹாலிடேஸில் போங்கன்னு அவன் சொன்ன உடனே நான் அந்த ஓனர் தான் அந்த ஃபுல்லாக பேசுவார். சாய்ராம் கார்த்திக் சார் எஸ். அவர்கிட்ட பேசினேன்னா பேசின உடனே அவர் நான் February 23rd 24th புக் பண்ணுறதா சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு 2 டிக்கெட் இருக்குது மேடம், நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்கன்னு. பட் எனக்கு அப்போ சூழ்நிலை முடியலை உடனே. ஸோ அப்புறம் திருப்பி அவரே கூப்பிட்டாரு, March 7th 8th 9th புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ 1 வீக் முன்னாடி தான் நான் அவருக்கு சொல்லவே செஞ்சேன். உடனே புக் பண்ணாங்க. நல்ல அதாவது அப்டேட்ஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்து அப்டேட்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. அப்பப்போ உடனே வந்து பாசிட்டிவாக வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம கிளம்புறோம், டிக்கெட் இதுதான், இப்படி தான் போகணும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாரும் எல்லா தடவையும் நம்ம ஃப்ளைட்டில் வந்ததில்லை. ஸோ எப்படி நம்ம ஏர்போர்ட்டுக்கு வர்றோமோ வந்த உடனே நீங்கள் இப்படி இந்த இடத்துல நிற்கணும், இப்படி போகணும். அந்த வீடியோ கூட அவர் ரொம்ப ப்ராம்ப்டாக ரொம்ப அழகாக வந்து அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அவரே சொன்னார், உங்களுக்கு டூர் கைடு வந்து உங்களுக்கு தமிழ்லேயே பேசுவார் நான் பேசும்போது. அப்போ நல்ல அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மக்கேல் சார். அதாவது ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் கூட, நான் எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் கூட ஒவ்வொரு கோவிலோட மகிமையை சொல்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு இது வேணும். எல்லா மதத்தையும் எல்லாரும் வந்து அந்த மதத்தை பத்தி அடுத்த மதத்தை பத்தி சொல்றதுக்கு வந்து அதுக்கு ஒரு மனசு வேணும். எஸ், அது வந்து அவர் அனுபவப்பட்டது. அவர் அனுபவப்பட்டதுனால அந்த அனுபவத்தை அதாவது அவர் நிறைய அனுபவங்கள் கிடைச்சதுனால அந்த அனுபவத்தை வச்சு அவர் ரொம்ப அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லா கோவிலுமே நல்லா எக்ஸ்பிளைன். ஏன்னா கோவிலுக்கு போகிறது பெருசு கிடையாது. அந்த கோவிலோட சிறப்பு வந்து நமக்கு தெரியணும், அந்த கோவிலில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு. அதை வந்து அவர் ரொம்ப அழகாக ஒவ்வொரு கோவிலும் சொன்னார். அடுத்தது அக்காமடேஷன், ரொம்ப சூப்பர் அக்காமடேஷன். அதாவது எங்களுக்கு நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா முந்தா நாள் வந்து நைட்டும் தூக்கம் கிடையாது, நாங்கள் ஃபுல் ட்ராவலு. அதனால அது கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் எல்லாருமே. எல்லாரும் கிட்டத்தட்ட அபோவ் 55 ரேஞ்சில் இருக்கும். ஒரு சிலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதனால அதுதான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோமே தவிர அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது ஃபுட்டு, நார்த்தில் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்காது. அது வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் இதே மாதிரி நான் வந்து நிறைய பேருக்கு, நான் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்துருக்கிறேன்.
சாய்ராம் ஹாலிடேஸ்ல போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அவரோட அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அப்பப்போ கேட்டு பண்ணீங்களா மேடம், நம்ம ஒரு பைசா அனுப்புனா கூட அடுத்த செகண்ட் வந்து போட்டுருவார், காட் இட் மேம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அது இருந்தால் நம்மளும் வந்து அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எதுவும் டவுட்ஸ் வேணும் தெரியல நமக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நன்றி. அடுத்தால் நம்ம டிரைவருக்கும் நன்றி சொல்லிக்கணும். அவரும் வந்து நம்ம கூடவே இருந்து நேத்துல இருந்து ரொம்ப நேரமா கார் ஓட்டிட்டே இருக்கிறாரு. அவர் கூடவே அந்த டீமுக்கே அவங்க கூட இருக்க டீமுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா வந்து வருடம் வர்றதுக்கு வந்து பகவான் நம்மளை அழைக்கட்டும். அழைச்சா நம்ம எல்லாருமே திரும்ப வந்துட்டு போகலாம். சாய்ராமோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி.